அன்பிற்குரியவர்களே, இந்த புதிய ஆண்டு 2025 தொடக்க நாளிலே தேவ சமூகத்தில் வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் கிறிஸ்து இயேசுவின் நல்ல நாமத்தினாலே உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். இந்த நாள், இந்த வருடம், இந்த நாட்கள் எல்லாம் உங்களுக்கு வெற்றிகரமான நாட்களாய், மாற்றமே இல்லாத மகிமையின் நாட்களாய் மாறும்படியாய், நீங்கள் ஆசீர்வாதமாய், சந்தோஷமாய், சமாதானமாய் வாழுகிற அற்புதத்தின் நாட்களாய் மாற வேண்டும் என்று உங்களுக்காக ஜெபிக்கிறோம். பாருங்கள், இன்றும் கூட ஒரு அற்புதமான காரியத்தை நாம் தியானிப்போம். ஐயா, உங்கள் வாழ்க்கையிலே மாற்றமே இல்லாத வெற்றிக்கான இந்த ஆண்டு முழுவதும் நீங்கள் எப்படியாய் உங்கள் பிரச்சனைகளை கையாள வேண்டும், எதிராய் வருகிற பிரச்சனைகள், சோதனைகள், உங்களுக்கு எதிராய் வருகிற எல்லா சவால்களையும் எப்படி சந்திக்க வேண்டும், சந்தித்து ஜெயம் கொள்ள வேண்டும் என்பதை குறித்து இன்று தியானிக்க போகிறோம். அன்பு தேவ பிள்ளைகளே, எத்தனை தான் உங்களுக்கு நல்ல வாக்குத்தத்தங்கள் இருந்தாலும் சரி, நல்ல வாய்ப்புகள் நமக்காக காத்திருந்தாலும் சரி, எத்தனை கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களும் தீர்க்க தரிசனங்களும் நமக்காக சொல்லப்பட்டிருந்தாலும், அதை நாம் நம்பிக்கொண்டிருந்தாலும், அதை நாம் தொடர்ந்து அதை சுதந்திரித்துக் கொள்ள போகிற நாட்களிலே அநேகம் சவால்களை நாம் மேற்கொள்ள வேண்டியது இருக்கும் என்பதிலே மாற்றமே இல்லை. நன்றாக கவனியுங்கள். கர்த்தர் தான் தேவனுடைய பிள்ளைகளை பார்த்து சொல்லுகிறார், வானத்தில் இருந்து சத்துரு சாத்தான் மின்னலை போல விழுகிறதை காண்கிறேன். அன்பு தேவ பிள்ளைகளே, இது வேறு எவரோ, எந்த மனிதனோ அல்லது ஒரு போதகரோ ஒரு சுவிசேஷகரோ சொன்னதல்ல. கர்த்தர் சொல்லுகிறார், வானத்தில் இருந்து அந்த சத்துரு, ஓ சாத்தான், மின்னலை போல உங்கள் மீது விழுகிறதை காண்கிறேன். மின்னலை போல உங்கள் மீதும், உங்கள் குடும்பத்தின் மீதும், பிள்ளைகளின் மீதும் இந்த சத்துரு மின்னலை போல விழுந்தால் என்ன கதியாகும்? அருமையான தேவ பிள்ளைகளே, நன்றாக கவனியுங்கள். சத்துரு கட்சிக்கிற சிங்கம் போல, ஐயா, இந்த பொல்லாத பிசாசு என்கிற பழைய பாம்பாங்கிய சாத்தான் கர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை, உங்களில் எவனை, அல்லது உங்கள் வீட்டில், உங்கள் குடும்பத்தில் யாரை, எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான் என்பதாய் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. இப்படியா இருக்கிற சூழ்நிலைகளிலே இருந்து நீங்களும் நானும் எப்படி தப்பித்துக் கொள்ள முடியும்? நன்றாக கவனியுங்கள் அருமையான தேவ பிள்ளைகளே. வருகிற சவால்களை எல்லாம் எப்படி சந்திக்க போகிறீர்கள்? ஐயா, இந்த புதிய ஆண்டிலே பல்வேறு வாக்குத்தத்த கூட்டங்களிலும், வாக்குத்தத்த செய்திகளிலும் 2025 தீர்க்க தரிசனங்கள், வாக்குத்தத்தங்கள் என்று நாம் நிறையவே கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து பெற்றிருக்கிறோம். நாமும் இந்த வாரம் முழுவதும் அதிகாலை ஜபங்களிலே ஒவ்வொரு நாளும் 2025 எப்படி சுதந்திரித்துக் கொள்வது, எப்படி தேவ சமூகத்தில் காத்திருப்பது, எப்படியெல்லாம் கர்த்தர் நம்மை, நம்முடைய பிள்ளைகளை, நம்முடைய குடும்பத்தை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்த விருப்பமாயிருக்கிறார் என்பதை குறித்தெல்லாம் நாம் நிச்சயமாய், அற்புதமாய், அழகாய் தியானித்து இருக்கிறோம். ஆனாலும் எதிர்வருகிற பிரச்சனைகளை எப்படி மேற்கொள்வது என்பதை நாம் அறிந்து கொள்ளாமல் இருந்தோமேயானால், ஒருவேளை கர்த்தரே கூட நம்மை பார்த்து சொல்ல முடியும், என் பிள்ளைகள் ஒருவேளை அறிவில்லாமையால் சங்காரமாகி போய்விடக் கூடாது, என் பிள்ளைகள் ஒருவேளை அறிவில்லாமையினால் இந்த வருடமும் சிறைப்பட்டு போகக்கூடாது என்பதை நினைக்கலாம், சொல்லலாம் அல்லவா? அப்படியே சொல்லப்பட்டும் இருக்கிறது. அருமையான சகோதர சகோதரிகளே, நன்றாக கவனியுங்கள். ஐயா, என் குடும்பத்தில் இருக்கிற உபத்திரவங்கள், என் வாழ்க்கையிலே இருக்கிற நெருக்கங்கள், எங்கள் சமூகத்திலே, எங்கள் வேலையிலே, எங்கள் தொழிலிலே, கையின் பிரயாசங்களிலே, ஊழியத்திலே இருக்கிற இந்த சவால்களை எல்லாம், சோதனைகள், வேதனைகள், இந்த உபத்திரவங்களை எல்லாம் எப்படி நாங்கள் சந்திக்க போகிறோம்? ஐயா, இந்த உபத்திரவங்களில் இருந்து எப்படி விடுதலை அடைய போகிறோம், எப்படி வெற்றி பெற போகிறோம் என்று நீங்கள் கேட்பீர்களே. ஆனால் கர்த்தருடைய வார்த்தையிலே கர்த்தர் இப்படியாக ஒரு அற்புதமான காரியத்தை கர்த்தர் தேவ மனிதர்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். உபாகமம் 20:1 முதல் 4 வரை வாசித்தீர்களே, ஆனால் ஒரு அற்புதமான காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. நீ உன் சத்துருக்களுக்கு எதிராய் யுத்தம் செய்ய புறப்பட்டு போகையில், அதாவது என் அன்பு சகோதர சகோதரிகளே, சத்துரு போன்று வருகிற பல்வேறு பிரச்சனைகள், குழப்பங்கள், ஆபத்துகள், உங்களை விழுங்கி விடுவது போல் வருகிற கடன்களும், கஷ்டங்களும், ஒருவேளை துன்பங்களும், ஒருவேளை மந்திர சூனியங்கள் போன்ற பல்வேறு பிரச்சனைகள், குடும்பத்திலே எழுகிற பிரிவினைகளும், போட்டிகளும், சூனியங்களும், சதிகளுமாய் இருக்கிற பல்வேறு
பிரச்சனைகள் உங்களுக்கு எதிராய் வரும் பொழுது, அதற்கு எதிராய் நீங்கள் நிற்கும் பொழுது, உங்களுக்கு விரோதமாய் குதிரைகளையும் ரதங்களையும் ஒன்னிலும் பெரிய கூட்டமாகிய ஜனங்களையும் கண்டாயானால் கர்த்தர் சொல்லுகிறார், அவர்களுக்கு பயப்படாயாக, அவர்களுக்கு பயப்படாயாக. உன்னை எகிப்து தேசத்தில் இருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, இத்தனை ஆண்டுகளாய் உங்களை எத்தனையோ பிரச்சனைகளில் இருந்து, எகிப்து என்னும் இருப்பு காலவாய் போன்ற மகா கொடிதான இடங்களில் இருந்து உங்களை பாதுகாத்து ரட்சித்தாரே, அந்த அற்புதங்களின் ஆண்டவர் உங்களோடே இருக்கிறார். நீங்கள் நின்று நிர்மூலமாகாதபடி நின்று கொண்டிருக்கிறீர்களே, இதுவரை நீங்கள் அழிந்து போவீர்கள் என்று நினைத்த இடங்களில் எல்லாம் நீங்கள் அழிந்து போகாதபடி, இந்த குடும்பம் இவர்கள் இனி வாழவே முடியாது என்று நினைத்த இடங்களில் இருந்தெல்லாம் நீங்கள் விடுதலை பெற்றிருக்கிறீர்களே. ஐயா, இனி இவர்கள் கடனிலும் கஷ்டத்திலும் மூழ்கி போவார்கள், இவர்கள் இருந்த இடம் தெரியாமல் தடம் தெரியாமல் போய்விடுவார்கள் என்று சொன்னார்களே, அவற்றில் இருந்தெல்லாம் உங்களை பாதுகாத்தாரே, அந்த தேவனாகிய கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் யுத்தம் செய்ய தொடங்கும் பொழுது ஆசாரியர் சேர்ந்து வந்து ஜனங்களிடத்தில் பேசி, நல்லா கவனிங்க, அதாவது உங்களுக்கு விரோதமாய் வருகிற குதிரைகள் போன்ற ரதங்கள் போன்ற உங்களிலும் பெரிய கூட்டமாகிய உங்கள் திராணிக்கு மிஞ்சிய பிரச்சனைகளையும் ஜனங்களையும் சத்துருக்கள் போன்று வருகிற பிரச்சனைகளையும் நீங்கள் காணும் பொழுது நீங்கள் பயப்படாமல், ஆசாரியனாய் உங்களுக்கு நீங்க தான், உங்களுக்கு உங்க போதகர் ஆசாரியன், உங்களுக்கு அநேக ஆசாரியர்கள் இருக்கலாம், தப்பில்லை. அதுபோலவே நீங்களே கர்த்தருடைய ஆலயமாய் இருக்கிற உங்கள் சரீரத்திற்கு ஆசாரியராக இருக்க முடியும். தேவ பிள்ளைகளே, நீங்களும் கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் தான். ஆமென். நீங்களும் கர்த்தருடைய வார்த்தையை உங்களுக்கு முதலிலே பேச முடியும். நீங்களும் தீர்க்க தரிசனமாய் உங்கள் பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் உங்கள் வாழ்க்கைக்கும் உங்கள் குடும்ப வாழ்க்கைக்கும் நீங்கள் தீர்க்க தரிசனமாய் தேவனுடைய வார்த்தைகளை பேச முடியும் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை. அப்போ நீங்க ஆசாரியன் சேர்ந்து வந்து ஜனங்களிடத்தில் பேசி அவன் என்ன செய்யணுமா, இஸ்ரவேலரே கேளுங்கள், இன்று உங்கள் சத்துருக்களுடன் யுத்தம் செய்ய போகிறீர்கள். ஓ மைட்டி காட், நீங்களும் நானும் ஐயா குடும்பத்தோடு ஒருவேளை பேசிக் கொள்கிறீர்கள். இன்று இந்த காரியங்களை நாம் சந்திக்க வேண்டியது இருக்கிறது. இன்று நம்மளுடைய மகளுடைய பிரச்சனை, மகனுடைய பிரச்சனை, அல்லது எதிராய் வருகிற இந்த பண தேவைகள், கடன்கள், கஷ்டங்கள், எதிராய் வருகிற பல்வேறு உபத்திரவங்கள், சத்துருக்களின் சதி ஆலோசனைகள், சதிகள், சூனியங்கள் எல்லாவற்றையும் நாம் சந்திக்க அதற்கு விரோதமாய் நிற்க வேண்டியது இருக்கிறது. நம்முடைய இருதயம் துவள வேண்டாம், கலங்க வேண்டாம். நாம் அவர்களை பார்த்து பயப்படவும் கலங்கவும் தத்தளிக்கவும் வேண்டாம். என்ன செய்யணுமா, 4ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையான தேவ பிள்ளைகள், உங்களுக்காக நம்ம என்ன சொல்லணுமா கேளுங்க, உங்களுக்காக, நமக்காக, தேவ பிள்ளைகள், சகோதர சகோதரிகள் சொல்ல வேண்டியது நமக்காக, நம் சத்துருக்களோட யுத்தம் பண்ணவும் நம்மை ரட்சிக்கவும் நம்மோட கூட போகிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் என்று சொல்ல வேண்டும், என்று சொல்ல வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இத்தனை பிரதான பிரச்சனைகளை, குதிரைகளையும் யானைப்படைகளையும் ரதங்களையும் குதிரை வீரர்களையும் பெரிய கூட்டமாகிய ஜனங்களை யுத்த வீரர்களை போன்ற பிரச்சனைகளை பார்க்கும் பொழுது ஈட்டியை எடு, கம்பை எடு, துப்பாக்கி எடுன்னு நிற்காம, அல்லது இதை ஐயா அங்க ஓடு இங்க ஓடு, அப்படி செய்யலாமா இப்படி செய்யலாமா என்று அங்கும் இங்கும் ஓடி அலையாமல் என்ன செய்யணுமா, உங்கள் சத்துருக்களோட, நம்முடைய சத்துருக்களோட நமக்காக யுத்தம் பண்ணவும், நம்மை ரட்சிக்கவும், நம்மை பாதுகாக்கவும், இந்த உபத்திரவங்கள், இந்த ஆபத்துகள் எல்லாவற்றிலும் இருந்து நம்மை விடுவிக்கவும் நம்மோட கூட வருகிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் என்று சொல்ல வேண்டும். அப்படி சொன்னாலே போதும், அவர் கூடவே வருவார். அப்படி சொன்னாலே போதும், அவர் நிச்சயமாய் உங்களுக்கு வெற்றி கொடுப்பார். அருமையான தேவ பிள்ளைகளே, இதுதான் அதிலே சொல்லப்பட்டிருக்கிற அற்புதமான சத்தியம். இது உங்கள் வாழ்க்கையிலே நிச்சயமாய் நடக்கும். பாருங்கள், இன்னும் 21:8 இப்படியாக சொல்லுகிறது, கர்த்தாவே, நீர் மீட்டுக் கொண்ட உமது ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல் குற்றமில்லாத இரத்தப்பழியை சுமத்தாமல் உமது ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல் கிருபை உள்ளவராயிரும். ஐயா, உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல் கிருபை உள்ளவராயிரும் என்று சொல்லுவார்களாக. அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த ரகசியத்தை ஒரு நாளும் விட்டு விடாதீர்கள். கர்த்தாவே, என் அன்பு சகோதர சகோதரிகள் மீது
மீதும் அவர்களுடைய பிள்ளைகள் மீதும் ஐயா பிள்ளைகளின் பிள்ளைகளின் மீதும் ஓ கிருபையுள்ளவராயிரும் என்று சொல்லுவார்களாக என்று சொல்லப்பட்டிருக்கிறபடியே நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. உம்முடைய வார்த்தைகளை சொல்லி ஜெபிக்கிற ஐயா எங்கள் பிரச்சனைகளுக்கு விரோதமாய் உம்முடைய வார்த்தையை, எங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தையை சொல்லி நாங்கள் ஜெபிக்கும் பொழுது ஐயா உம்முடைய வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறபடியே அப்படியே அப்பொழுது இந்த இரத்த பலிகள் உங்களுக்கு நிவர்த்தியாகும் என்று சொன்னது போலவே என் தேவனாகி கர்த்தர் ஐயா இந்த வேளையிலும் தங்கள் பிரச்சனைகளுக்கு விரோதமாய் எதிராய் வருகிற சத்துருக்களின் எல்லா ஆயுதங்களும் வாய்க்காதே போகும். இந்த புதிய ஆண்டிலே நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ள போகிறதற்கு சுதந்திரிக்க போகிற எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் விரோதமாய் போராடுகிற எல்லா சத்துரு கூட்டங்கள் அல்லது எல்லா பிரச்சனைகள் சோதனைகள் உபத்திரவங்கள் எல்லாவற்றிலும் இருந்து நாங்கள் ஜெயம் எடுக்கும்படியாய் எங்களுக்கு விரோதமாய் செய்யப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போவதாக. என் அன்பு சகோதர சகோதரிகளே, இப்படியாய் சொல்லி ஜெபியுங்கள், இப்படியாய் அறிக்கையிடுங்கள், அவைகள் வாய்க்காதே போவதாக. ஐயா எங்களுக்கு விரோதமாய் திரளாய் வருகிற கூட்டம் போல் வருகிற பிரச்சனைகள், திரளாய் கூடி நின்று கொக்கரிக்கிறவர்கள், வழக்கு என்றும் வம்பு என்றும் எங்கள் பிள்ளைகளையும் எங்களையும் அவருடைய வாழ்க்கையையும் கெடுப்பதற்கென்றும் எங்களை சுற்றிலுமாய் நிற்கிற சத்துருக்கள், அந்த கூட்டம் எல்லாம் உம்மாலை கூடுகிற கூட்டம் அல்ல சுவாமி. நீங்க சொல்ல முடியும் இப்படியே, அது உம்மாலை கூடுகிற கூட்டம் அல்ல. என் தெய்வமே, உம்முடைய வார்த்தையின்படியே அவர்கள் எங்களுக்கு விரோதமாய் கூட்டம் கூடினார்களோ அவர்கள் எல்லோரும் எங்கள் பட்சமாய் வரும்படியாய் உம்முடைய சமூகத்திலே ஜெபிக்கிறோம், அறிக்கையிடுகிறோம் என்று நீங்கள் சொல்ல முடியும். அப்படியாய் சொல்லும் பொழுது நீங்கள் சொன்னபடியே நடக்கும். ஹல்லேலூயா. என் அன்பு சகோதர சகோதரிகளே, யோசுவாவோடு சொன்னது போலவே இந்த வேத வார்த்தைகள் எல்லாம் தேவனுடைய எழுத்துக்கள் பிரமாணங்கள் எல்லாம் உன் வாயை விட்டு ஒருபொழுதும் பிரியாதிருப்பதாக. என்ன பிரச்சனை வந்தாலும் அதை பேசுங்கள். மந்திரம் வைத்து விட்டார்கள், சூனியம் வைத்து விட்டார்கள் அல்லது சைதி செய்து விட்டார்கள், நீங்க சொல்ல வேண்டும், இஸ்ரவேல் ஆவிக்குரிய இஸ்ரவேலனாய் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிற எங்களுக்கு விரோதமான மந்திரவாதமும் இல்லை, குறி சொல்லுதலும் இல்லை. நீங்க சொன்னதுதான் என்பதை மறந்து விடாதிருங்கள். இதுதான் வெற்றியின் அறிகுறி. அருமையான தேவ பிள்ளைகளே, அற்பமாய் எண்ணப்பட்டவர்களாய் புழுதியிலும் குப்பையிலும் கிடப்பது போன்ற சூழ்நிலையில் இருக்கிறீர்களா? இந்த 1ஆம் தேதி முதல் இதை கடைபிடியுங்கள். அவர் என் தேவன் புழுதியில் இருக்கிற சிறியவனாகிய என்னை என்னுடைய பிள்ளையை என்னுடைய மகளை குப்பையில் இருந்தும் புழுதியில் இருந்தும் எங்களை எடுத்து அவரே உயர்த்தி எங்களை ராஜாக்களோடும் அதிபதிகளோடும் உட்கார வைப்பார். சொல்லுங்கள் அருமையான தேவ பிள்ளைகளே, இதற்கு விரோதமான சத்தியம் ஒன்றுமே இல்லை. கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் சொல்லி அறிக்கையிட்டு அதை சுதந்திரிக்க முடியும். இந்த புத்தாண்டிலே அப்படியாய் தொடங்குங்கள். உங்கள் வாழ்க்கை அற்புதமும் ஆச்சரியமும் மகிமையான வெற்றிகளை பெறுவீர்கள். ஹல்லேலூயா. உங்களை சின்னவரும் சிறியவருமாய் அற்பமாய் பார்க்கிறார்களா? சொல்லுங்க, நான் சின்னவன் தான், என் மகன் இன்று சின்னவன் தான், என் மகள் இன்று சின்னவள் போல் இருக்கிறாள், எங்களை அற்பமாய் பார்க்காதிருங்கள். அவங்கள்ட்ட சொல். யார் உங்களை அப்படி பார்க்கிறார்களோ அவர்களோடு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் உங்கள் தனி அறையிலே நீங்கள் வந்து இந்த இரவு ஜப வேளைகளிலே உங்கள் உள்ளறையை பூட்டிக் கொண்டு அந்த அரங்கத்தில் பார்க்கிற உங்கள் பிதாவோடு, என் தெய்வமே, என் ராஜாவே, ஐயா, இந்த நாட்களிலே உம்முடைய பிள்ளைகளாய் மனம் திரும்பி புதிய சிருஷ்டியாய் தேவனுடைய பிள்ளையாய் உம்முடைய சொந்த ஜனமாய் வந்திருக்கிற எங்களை பார்த்து அற்பமும் குப்பையுமாய் நினைக்கிறார்கள். எங்களை சின்னவனும் சிறியவனும் அற்பமானவனுமாய் எங்களை உதறி தள்ளுகிறார்கள், கேவலமாய் நடத்துகிறார்கள். நீர் சின்னவனை 1000மும் சிறியவனை பலத்த ஜாதியுமாய் மாற்றுவேன் என்று சொன்னது போலவே என் தேவனாகிய கர்த்தர் அதை இந்த ஏற்ற காலத்திலே, இந்த 2025 அது செய்து முடிப்பீர் என்று சொல்ல வேண்டும், அறிக்கையிட வேண்டும். ஐயா, இப்படியாய் நீங்கள் அனுப்புகிற, நீங்கள் விதைக்கிற இந்த அற்புதமான வசனங்கள் 1, 30, 60, 100 உங்களுக்கு பலன் கொடுக்கும். உங்கள் வாழ்க்கையிலே இந்த தேவ வார்த்தைகள் எல்லாம் ஒரு நாளும் வெறுமனே திரும்பாது. என் அன்பு சகோதரியே, சகோதரனே, ஒரு நாளும் வெறுமையாய் திரும்பாது. அது அனுப்பின காரியம் வாய்க்கும்படி செய்யும். நீங்கள் ஒரு நாளிலே பெரிய சாட்சியாய் இருப்பீர்கள். இந்த நாளிலே நிச்சயமாய் நம்முடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தீவிரமாய் இந்த 2025 நமக்கு
அநேக ஆசீர்வாதங்களை, அற்புதங்களை கொடுக்கிற ஆண்டாயிருக்கும். இந்த நாட்களிலே வருகிற ஒரு நிமிட செய்திகளை பார்க்க மறந்து விடாதிருங்கள். காலையிலும் இரவிலும் வருகிற நல்ல செய்திகளை நிச்சயமாய் நீங்கள் பார்ப்பதோடு அநேகருக்கு ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பார்.